பாடுகளை பார்த்து
கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இருக்கரம் நீட்டி அழைக்கின்றார்,
இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் இயேசு கொடுக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் இயேசு கொடுக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். அன்புடன் வாழ அழைக்கின்றார், அருளினை பொழிய அழைக்கின்றார். அன்புடன் வாழ அழைக்கின்றார், அருளினை பொழிய அழைக்கின்றார். இன்னலில் வாடி அழுவோரின் இதயத்தை தேற்ற அழைக்கின்றார். இன்னலில் வாடி அழுவோரின் இதயத்தை தேற்ற அழைக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் இயேசு கொடுக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் இயேசு கொடுக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மைமிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தமது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தாயார் திருமதி சந்திரா ஜேவியர் சாமுவேல் இவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் இன்று தம்முடைய குருத்துவ திருநிலைப்பாட்டு நாளை நினைவு கூறுகின்ற பழைய பெருங்களத்தூர் பங்கு தந்தை அருள் பணியாளர் கேசி அமுலோர் பவராஜ் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய பங்கு பணிகளுக்காகவும் ஆண்டவருக்குள் நித்தலை பார்தல் அடைந்து 11வது ஆண்டின் நினைவு கூறுகின்ற எம் அந்தோனி மற்றும் 1வது ஆண்டினை நினைவு கூறுகின்ற பெங்களூருவை சார்ந்த திருமதி பிரகாசி அம்மாள் மற்றும் லூர்து மேரி தனராஜ் மைக்கேல் இவர்களுடைய ஆண்மையிலை பார்தலுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை என்று நற்செய்தியாளரான புனித மார்க்குவினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. 4 நற்செய்தியாளர்களில் ஒருவரும் 3 நற்செய்தியும் எழுதப்பட அல்லது முதல் 2 நற்செய்திகள் மத்தேயு லூக்கா நற்செய்திகள் எழுதப்பட மூல காரணமாய் அமைந்தது மார்க் நற்செய்தியாளருடைய நற்செய்தி பகுதி. தொடக்க காலத்தில் பேதுருனுடைய உதவியாளராகவும் அதனைத் தொடர்ந்து
புனித பவுலடியார் மற்றும் புனித பர்னபாவினுடைய உதவியாளராகவும் பணி செய்து அந்தியோக்கியாவில் நற்செய்தியை பறைசாற்றினார் என்று சொல்லி மார்க்கு நற்செய்தியாளரை பற்றி திருச்சபை நமக்கு சொல்லுகின்றது. இயேசு கடவுளுடைய மகன், இவரே மெசியா என்பதை முதலில் அழுத்தமாய் சொன்னவர் புனித மார்க்கு நற்செய்தியாளர். அவரை போன்றே அல்லது அவர் அறிவித்தது போன்று இயேசுவை மெசியா என ஏற்றுக்கொள்ளவும், இயேசுவை மெசியா என அறிக்கையிடவும், இயேசுவிடம் இருந்த மனத்தாழ்ச்சி நம்மில் வளரவும், குறிப்பாக சனிக்கிழமை அன்னை மரியாளை நினைவு கூறுகின்ற நாளில் நம் தாய் அன்னை மரியாளிடமிருந்த அந்த மனத்தாழ்மை நம்மிலும் நம் ஒவ்வொருவர்களும் நம்முடைய குடும்பத்திலும் பிள்ளைகளிலும் தழைத்தோங்கிட இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி. உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவி. தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே.
இறைவா, நற்செய்தியை அறிவிக்கும் அருளை கொடுத்து நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன் பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நற்சான்று பெற்றவர்களுக்கும் தூய ஆவி நிறைந்தவர்களுக்குமான 7 தெரிந்தெடுத்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-7 முடிய. அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடம் இருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கோனார், தீமேன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலோ என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினார். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 15-20 முடிய. இயேசு சீடர்களை நோக்கி,
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் திருத்தூதர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை என்று நற்செய்தியாளரான புனித மார்க்கு விழாவை கொண்டாடுகிறது. நம்முடைய நற்செய்தி நூல்களில் முதல் 3 நூல்கள் ஒத்தமைவு நற்செய்தி நூல்கள் என்று சொல்லப்படுகிறது. சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த ஒத்தமைவு நற்செய்திகள் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 நற்செய்திகளுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாய், அல்லது மத்தேயு நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகள் மார்க்கு நற்செய்தியிலும் லூக்கா நற்செய்தியிலும், மார்க்கு நற்செய்தியில் சொல்லப்பட்டிருப்பவை மத்தேயு நற்செய்தியிலும் லூக்கா நற்செய்தியிலும், லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்டிருப்பவை மத்தேயு நற்செய்தியிலும் மார்க்கு நற்செய்தியிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த 3 நற்செய்திகளையும் ஒரு சேர சேர்த்து ஒத்தமைவு நற்செய்தி நூல்கள் என்று சொல்லப்படுகிறது. புனித மார்க்கு ஒத்தமைவு நற்செய்தி நூல் ஆசிரியர்களில் 2வது நற்செய்தியினுடைய ஆசிரியராக இருக்கின்றார். இவருடைய நற்செய்தி நூலானது 64ஆம் ஆண்டிலிருந்து 70ஆம் ஆண்டிற்குள் எழுதப்பட்டதாக விவிலிய அறிஞர்கள் கருதுகின்றார்கள். எதுவாக இருந்தாலும் மார்க்கு நற்செய்தியே மூல நற்செய்தியாகிக் கொண்டு மத்தேயு நற்செய்தியும் லூக்கா நற்செய்தியும் எழுதப்பட்டது என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த மார்க்கு நற்செய்தியாளர் பேதுருனுடைய உடன் பணியாளராக, உதவி பணியாளராக இருந்ததால் இயேசுவோடு களப்பணி காலத்தில் மிக நெருக்கமாய் 3 ஆண்டுகள் இருந்து வாழ்ந்து பயணித்த பேதுரு கூறிய செய்திகளின் அடிப்படையில் மார்க்கு நற்செய்தி எழுதப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. இவர் பேதுருடைய உதவியாளராய் இருந்த பிறகு புனித பவுலடியாரோடும் புனித பர்னபாவோடும் சேர்ந்து அவர்களுக்கு உதவியாளராயிருந்து அந்தியோக்கியாவில் நற்செய்தி அறிவித்ததாகவும் புனித மார்க்கு பற்றி சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் நாம் வாசித்திருக்க வேண்டிய பகுதி பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 14 முடிவுள்ள பகுதிகளை நாம் வாசித்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் புனித பேதுரு மார்க்கை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மிக அழகாக சொல்லுவார். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார் என்றார். அன்புக்குரியவர்களே, புனித பேதுரு மார்க்கை தன்னுடைய மகனாகவே கருதினார். அவர் உடன் உழைப்பாளராகவும் அவருடைய உதவியாளராகவும் இருந்தும் கூட ஒரு மகனுக்குரிய நிலையை புனித பேதுரு மார்க்குவிற்கு கொடுத்தார். மார்க்கு நற்செய்தியில் இயேசுவினுடைய கைது படலத்தின் பொழுது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட முற்பட்ட பொழுது அவர் ஆடையின்றி ஓடினார் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த இளைஞர் ஒருவேளை
மார்க்காக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களில் குறிப்பிடப்படுகின்ற இளைஞர் இவராக இருக்கலாம் என்கின்ற ஒரு மரபும் இருக்கிறது. இவைகளையெல்லாம் கடந்து பிரியமானவர்களே, தொடக்க காலத்தில் இவருடைய வீட்டில் இருந்துதான் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி வந்தனர், வழிபாடுகளை ஒன்றாக நடத்தினர் என்பதும் நமக்கு சொல்லப்படுகிறது. திருத்துதர்கள் பணி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது இறைவசனத்திலே இதை குறித்த செய்தியை நாம் வாசிக்கின்றோம். இவைகளையெல்லாம் கடந்து புனித மார்க்கு நற்செய்திக்கென்று சில சிறப்பம்சங்கள் இருப்பதாகவே நான் பார்க்கின்றேன். 4 நற்செய்திகளிலும் மிக மிக சுருக்கமான நற்செய்தி எதுவெனில் மார்க்கு நற்செய்தியாகவே இருக்கிறது. மார்க்கு நற்செய்தி வெறுமனே 16 அத்தியாயங்களை பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 28 அதிகாரங்கள், லூக்கா நற்செய்தி 24 அதிகாரங்கள், யோவான் நற்செய்தி 21 அதிகாரங்கள் என்று பெரிய நற்செய்திகளாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 2 மணி நேரத்திற்குள் அல்லது 3 மணி நேரத்திற்குள் படித்து விடக்கூடிய மிக சுருக்கமான நற்செய்தி நூலாக மார்க்கு நற்செய்தி அமைந்திருக்கின்றது. மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவை அறிமுகம் செய்கின்ற பொழுதே அவர் கடவுளுடைய மகன் என்று சொல்லிதான் அறிமுகப்படுத்துகின்றார். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1வது இறைவசனம் கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் என்று சொல்லுகின்றார். நீங்கள் மத்தேயு நற்செய்தியை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்று சொல்லித்தான் தன்னுடைய நற்செய்தியை அறிவிப்பார். அப்படி என்றால் மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவை இந்த உலகத்தோடு இருக்கின்ற அல்லது இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசுவுக்கு முன்னால் இருந்த வரலாற்று மனிதர்களுடைய உறவுகளோடு தொடர்புபடுத்தி பேசி நற்செய்தியை ஆரம்பிக்கின்ற பட்சத்தில் மார்க்கு நற்செய்தியாளர் தொடக்கத்திலேயே இயேசுவை கடவுளுடைய மகன் என்று சொல்லி அழுத்தமாய் சொல்லுகின்றார். நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மெசியா என்பதை மிக அழுத்தமாய் சொல்லுகின்ற நற்செய்தியாளரும் மார்க்கு நற்செய்தியாளர். லூக்கா நற்செய்தி தொடக்கம் தியோப்பிலுக்கு எழுதப்பட்டதாகவும் அது வரலாற்றை மிக சிறப்பாக ஒருமுகப்படுத்தி மிக நேர்த்தியாக கொடுக்க வேண்டும் என்கின்ற பின்புலத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லி லூக்கா நற்செய்தியை குறித்து சொல்லப்படுகின்றது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை பற்றி தொடங்குகின்ற பொழுதே அவர் கடவுளுடைய மகன், அவர் தொடக்கத்தில் வார்த்தையாக இருந்தவர் என்று சொல்லி ஒரு பெரிய இறையலை பின்புலமாக கொண்டு எழுதுகின்றார். ஆனால் மார்க்கு நற்செய்தியாளர் பாமரரும் படிக்காதவரும் புரிந்து கொள்ளுகின்ற அளவில் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன், அவர் மெசியா என்பதை அழுத்தமாய் தன்னுடைய நற்செய்தியில் பதிவு செய்கின்றார். இன்னும் நாம் மார்க்கு நற்செய்தியை குறித்து வாசிக்கின்ற பொழுது, இயேசு கலிலேயாவில் தன்னுடைய களப்பணியை ஆரம்பித்த பொழுது தம்முடைய சீடர்களோடு இணைந்து செயல்பட்டு பேய்களையும் சமய தலைவர்களுடைய அதிகாரத்தையும் அவர் கட்டுப்படுத்தினார். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே திகழ்ந்தார் என்பதை மார்க்கு நற்செய்தியாளர் தன்னுடைய புத்தகத்தில் அழகாய் பதிவு செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய பாடுகள், துன்பங்கள், உயிர்ப்பு ஆகியவற்றை தொடக்க கால திருச்சபையினுடைய அல்லது தொடக்க கால திருச்சபைக்கான மைய நற்செய்தியாய் புனித மார்க்கு நற்செய்தியாளர் எடுத்துக்கொண்டு அறிவிப்பு செய்தார். எனவே தான் எல்லா இறையியல் வல்லுநர்களும் அறிஞர்களும் குறிப்பிடுகின்றார்கள், மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவினுடைய பாடுகள், துன்பங்கள், மரணம், உயிர்ப்பு குறித்து மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கு நற்செய்தியிலிருந்து தான் இன்றைய நமக்கான நற்செய்தி வழங்கப்பட்டது. இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பு தம்முடைய சீடர்களை ஒன்றாய் சேர்த்து அவர்களுக்கான ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார். அந்த கட்டளை எதுவாக இருக்கிறது? நீங்கள் எல்லாரும் உலகெங்கும் சென்று, வெறுமனே எருசலேம் மட்டுமல்ல, யூதேயா மட்டுமல்ல, கலிலேயா பகுதி மட்டுமல்ல, அல்லது சமாரியர்கள் வாழுகின்ற பகுதி மட்டுமல்ல, மாறாக உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று கடவுள் குறித்த நற்செய்தி அறிவியுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால், மூவொரு கடவுளுடைய பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். யார் இந்த நற்செய்தியின் மீதும் இந்த நற்செய்தியினுடைய சாரமாயிருக்கிற என் மீதும் நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ அவர்கள் வல்ல செயல்களை செய்வார்கள், புதுமைகளை செய்வார்கள் என்று சொல்லி இயேசு தம்முடைய சீடர்களுக்கு எல்லாவற்றையும் செய்கின்ற அதிகாரத்தையும் கொடுத்து
நற்செய்தி அறிவிக்க அவர்களை அனுப்புவதை இன்றைய நற்செய்தியாய் நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுனுடைய நற்செய்தியை அறிவித்தார். எனவே கடவுள் அவரோடு இருந்து தம்முடைய வல்லமை அவர் வழியாய் வெளிப்படுத்தி அநேக ஆத்துமாக்களை தமக்கு கொண்டு வரும்படியான ஒரு அற்புதமான ஊழியராய் மார்க்கு நற்செய்தியாளரை கடவுள் பயன்படுத்தி கொண்டார். எனவே இந்த மார்க்கு நற்செய்தியில் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த பகுதி நம்மையும் ஒரு நற்செய்தியாளராய் மாறிட அழைப்பு விடுக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் வீடுகளிலே முடங்கி இருக்கின்றோம். நாளையிலிருந்து வருகின்ற 29ஆம் தேதி வரை ஒரு மிகப்பெரிய ஊரடங்கு உத்தரவு நாம் மேற்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். நாளை காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை யாரும் வெளியிலே வரக்கூடாது என்று சொல்லி நம்முடைய தமிழக முதல்வர் ஒரு ஆணை பிறப்பித்துள்ளார். காவல்துறை அது குறித்த நடவடிக்கைகளுக்கு மிக சிறப்பாக திட்டமிட்டு இருக்கின்றது. மிக 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 அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமன்றி வேறு எதற்காகவும் வெளியேறக்கூடாது. நோய் தொற்று பரவலை, சமூக பரவலை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நோய் தொற்று பெறுவோருடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளின் அடிப்படையில் இந்த முன்னெடுப்பு எடுக்கும் பட்சத்தில் இன்று நாம் நம்முடைய குடும்பத்தில் நற்செய்தியாளராய் மாற அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய மனைவிக்கு நற்செய்தியாளராய், மனைவி கணவனுக்கு நற்செய்தியாளராய், கணவனும் மனைவியும் பிள்ளைகளுக்கு நற்செய்தியாளராய், பிள்ளைகள் பெற்றோருக்கு நற்செய்தியாளராய், இளைஞர்கள் சமூகத்திற்கான நற்செய்தியாளராய், பெரியவர்கள் குடும்பத்திற்கான நற்செய்தியாளராய் மாறிட கடவுள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசித்திருக்க வேண்டிய பகுதியில் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5 வாசிக்கின்ற பகுதியில் பேதுரு மிக அழகாக சொல்லுகின்றார். 6வது இறைவசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது: கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் கடவுள் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அன்புக்குரியவர்கள், இந்த நாட்களிலே ஒருவேளை இத்தகைய நெருடல்கள் நமக்குள் ஓடலாம். ஏன் இந்த நோய், ஏன் இந்த நோய் தொற்று, எதனால் இத்தனை லட்சம் மக்கள் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் பல லட்சம் மக்கள் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களே, போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லாத சூழலில் நிறைய மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்களே என்கின்ற கவலை நமக்குள் இருக்கலாம். அல்லது இந்த ஊரடங்கு உத்தரவால் நம்முடைய இயல்பு வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிறதே, நம்முடைய வாழ்வாதாரம் முடக்கப்பட்டிருக்கிறதே, ஏழை மக்கள் உணவின்றி கஷ்டப்படுகிறார்களே, நம்முடைய வீட்டிற்கு அருகில், நம்முடைய வீட்டிற்கு கீழ் அல்லது நம்முடைய தெருவில், நம்முடைய பகுதியில் ஏழைகள் இருக்கின்றார்களே, அன்றாட காட்சிகள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய வாழ்வு எப்படி அவர்களால் சமாளிக்கப்படுகிறது என்கின்ற கவலைகள் எல்லாம் நம்ம நிச்சயமாய் இல்லாமல் இல்லை. அன்புக்குரியவர்கள், ஆயினும் இந்த இறை வார்த்தை அழுத்தமாய் சொல்லுகின்றது, உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். எல்லாருக்காகவும் நாம் ஜெபிப்போம். வெறுமனே நோய் தொற்றுக்காக மட்டுமல்லாமல், சுகம் கிடைக்க வேண்டும் என்று மட்டுமல்லாமல், உலகத்தினர் எல்லாருடைய வாழ்வும் மிக அழகாய் இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வை நாம் கொண்டாட வேண்டும். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நாம் இனி முதலாவது நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையினுடைய உயிர் நாடியாயிருக்கின்ற விவசாயம் தழைத்தோங்க வேண்டும். மற்ற துறைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற கவனத்தை விட நம்மை ஆளுகின்ற அரசு தலைவர்கள் உணவின் மீது, அதை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளின் மீது, அவர்களுடைய வாழ்வின் மீது, அவர்கள் நலனின் மீது அக்கறை கொடுக்க வேண்டும். அவர்கள் வழியாய் இந்த உலகம் உணவு பற்றாக்குறையின்றி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய கவலைகளை எல்லாம் கொண்டு வந்து நாம் இயேசுவின் மீது போட்டுவிட்டு ஜெபிக்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தொடக்க கால கிறிஸ்தவர்களாய் நாம் மாறுவோம். ஒவ்வொருவரும் நற்செய்தியாளராய் இருந்தார்கள். எனவேதான் நாளுக்கு நாள் நம்பிக்கை கொண்டவருடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வந்தது என்று சொல்லி திருத்துதர்கள் பணி புத்தகம் சொல்லுகின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கை மூலமாய், நம்முடைய எடுத்துக்காட்டான கத்தோலிக்க வாழ்க்கையின் மூலமாய், நம்முடைய எடுத்துக்காட்டான திருவருட்சாதன வாழ்வின் மூலமாய் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சுற்றத்தார், நம்முடைய உறவுகள், நம்முடைய பகுதியில் வாழுகின்றவர்கள், நம்முடைய அன்பிய குடும்பங்கள் இயேசுவுக்கான குடும்பங்களாய் மாறிட, இதை பார்க்கின்ற மற்றவர்களும் உண்மை தெய்வமாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை
மாற்றிக்கொள்ள, குறைந்தபட்சம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற அளவிற்காவது அவர்களுடைய வாழ்வு மாறுபட தொடர்ந்து நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். எழுந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாமிடம் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணுகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களுடைய உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். காணிக்கை பாடல். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லாரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். புனித மார்க்கு நற்செய்தியாளர் வழியாய் இயேசு கடவுளின் மகன் என்கின்ற நற்செய்தியையும் இயேசுவே மெசியா என்கின்ற நற்செய்தியையும் பெற்றுக்கொண்டமைக்கு நன்றி சொல்லி நாமும் அதை அறிக்கையிட அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் ஆடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புனித மார்க்கு நற்செய்தியாளராய் கடவுளுடைய மகன் என்று சொல்லப்பட்டவரும், நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்று உயிர்த்த மெசியா என்று அறிவிக்கப்பட்டவரும் இவரே. இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு கழிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல, விண்ணில் முளைத்திடும் மின்மினியாய் நெஞ்சில் முளைத்திடும் நல்விதைகள், மின்னித் தெரித்திடும் மின்னல்களாய் கண்ணில் தெரிந்திடும் நம்பிக்கைகள். நன்மையை கண்டேன், நல்லெண்ணம் கொண்டேன், நானிலமெங்கும் உன் புகழ் சொல்வேன். நெஞ்சில் சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல. நுகத்தடியின் விலங்குகளை உடைக்க, தோழமையில் பூமியிலே புது உலகம் அடைக்க, தோளழுத்தும் நுகத்தடியின் விலங்குகளை உடைக்க, தோழமையில் பூமியிலே புது உலகம் அடைக்க. நெஞ்சுக்குள்ளே புரட்சி கனவை யார் விதைத்தது? கண்ணுக்குள்ளே நெருப்பு கனலை யார் வைத்தது? நெஞ்சுக்குள்ளே புரட்சி கனவை யார் விதைத்தது? கண்ணுக்குள்ளே நெருப்பு கனலை யார் வைத்தது? அஞ்சாத நெஞ்சமும் அணையாத எண்ணமும் எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. நெஞ்சில் சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல. முழந்தால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாளை நோக்கி கொரோனா நோய் கிருமி தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற உலகம் முழுவதற்காகவும் மன்றாடுவோம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து முது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து
எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். O Mary, you always shine on our path as a sign of salvation and of hope. We entrust ourselves to you, health of the sick, who are the cross took part in Jesus' pain, keeping your faith firm. O dear Mother, you know what we need, and we are sure you will provide it to us, so that, as in Cana of Galilee, we may return to joy and to feasting after this time of trial. Help us, Mother of divine love, to conform to the will of the Father and to do as we are told by Jesus, who has taken upon himself our suffering and carried our sorrows to lead us through the cross to the joy of the resurrection. Under your protection we seek refuge, Holy Mother of God. Do not disdain the entreaties of us who are in trial, but deliver us from every danger, O glorious and blessed Virgin. Amen. மன்றாடுவோமாக்கு. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நடமாடும் நற்செய்தியாளர்களாய் வாழ அருள் வேண்டி சென்று வாழுங்கள். வாழ்க்கை பள்ளி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.